உலக பொருளாதார கூட்டமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுபடி ஐஸ்லாந்து, நார்வே, பின்லாந்து, நியூசிலாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகள் பெண்களுக்கு உகந்த நாடுகள்னு சொல்லப்பட்டிருக்கு. 140க்கும் மேற்பட்ட நாடுகளை கொண்ட பட்டியல்ல இந்த நாடுகள் தான் டாப் 5 இடங்களை பிடிச்சிருக்கு. இதுக்கு சில முக்கியமான காரணங்களும் சொல்லப்படுது. அதாவது வேலைக்கு போகும் பெண் தன்னோட குழந்தையை பெற்றெடுத்ததும் அந்த பெண்ணுக்கு ஓராண்டுக்கு விடுப்புடன் கூடிய முழு சம்பளமும் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம நிறுவனங்கள்ல பணியாற்றும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமான ஊதியம் வழங்கப்படுது. அதனாலதான் இந்த நாடுகள் டாப் 5 லிஸ்ட்ல இடம் பெற்றிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த லிஸ்ட்ல 135வது இடத்துல இருக்கு. கடந்த 16 ஆண்டுகளா பாலின சமத்துவமின்மையில மோசமான நிலையிலேயே இந்தியா இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அரசியல், தொழில்துறை உள்ளிட்டவைகள்ல பெண்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 3% அதிகமா இருந்தாலும் இந்த வளர்ச்சி இன்னும் போதுமானதா இல்லைன்னு தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உலக அளவுல இருக்கக்கூடிய இந்த பாலின சமத்துவமின்மையை சரி செய்யறதுக்கு சுமார் 120 ஆண்டுகளுக்கு மேல் ஆகும்னு கணிக்கப்பட்டிருக்கு.